காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் ஒகேனக்கலில் 38 நாட்களுக்கு பிறகு பரிசல் பயணத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீனிவாசனிடம் கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், 38 நாட்களுக்கு பிறகு பரிசல் பயணத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதை பற்றி விரிவாக சொல்லுங்க. வணக்கம் சர்மிளா. ஒகேனக்கலில் நீர்வரத்து படிப்படியாக குறைந்து வருவதால் இன்று காலை முதல் பரிசல் பயணத்திற்கு மட்டும் அனுமதி அளித்துள்ளனர். காவிரி கரையோர பகுதிகளிலும் கேரளா நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கர்நாடகத்திலும் தொடர்ந்து கடந்த மாதம் முதல் மழை பெய்து வந்த காரணத்தினால் கடந்த 6ஆம் தேதி அன்று 2,30,000 கனஅடி அளவுக்கு தண்ணீர் வரத்து அதிகம் வந்து வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இதனால் ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளுக்கு தொடர்ந்து தடை விதித்து இருந்தனர். கடந்த மாதம் 75,000 கனஅடியிலிருந்து 2,30,000 கனஅடி வரை தண்ணீர் வரத்து அதிகரித்து வந்த நிலையில் படிப்படியாக தண்ணீர் வரத்து 2 நாட்களுக்கு முன்பு 50,000 கனஅடியாகவும் நேற்று 20,000 கனஅடியாகவும் வினாடிக்கு இருந்த நிலையில் இன்று காலை நீர்வரத்து 16,000 கனஅடியாக குறைந்தது. அதனால் ஒகேனக்கலில் பரிசல் பயணத்திற்கு மட்டும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. கடந்த 38 நாட்களுக்கு பிறகு ஒகேனக்கலில் பரிசல் பயணத்திற்கு அனுமதி அளித்துள்ளது. இருந்த போதிலும் நீர்வரத்து செல்லும் பகுதி, பிரதான நீர்வீழ்ச்சி உள்ள இடம், அப்பகுதியில் நடைபாதை, நீராடும் பகுதி, பெண்கள் குளியலறை ஆகியவை மிகவும் சேதமடைந்த காரணத்தினால் தற்போது மாவட்ட நிர்வாகம் பரிசல் பயணத்துக்கு மட்டும் அனுமதி அளித்துள்ளது. நீர்வீழ்ச்சிக்கு செல்லவோ நீராடவோ அனுமதி இல்லை. தொடர்ந்து 38 நாட்களுக்கு பிறகு இன்று காலை முதல் பரிசல் பயணத்துக்கு மட்டும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. நடைபாதை, பிரதான அருவி பகுதி, தடுப்பு கம்பிகள் ஆகியவை சேதமடைந்த பகுதிகளை சரி செய்த பின்னர் மாவட்ட நிர்வாகம் நீர்வீழ்ச்சிக்கு செல்வதற்கும் நீராடவும் அனுமதி அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்மிளா. ஸ்ரீனிவாசன், இந்த பரிசல் பயணம் மேற்கொள்ளும் போது ஏதாவது அசம்பாவிதத்தை தவிர்ப்பதற்காக என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கு? சுற்றுலா பயணிகள் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள்? தற்போது 23 நாட்களாகவும் அதன் பிறகு 15 நாட்களுக்கு பிறகு 38 நாட்களாகவும் அனுமதி அளிக்காத நிலையில் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சுற்றுலா பயணிகள் செல்லவும், பாதுகாப்பு கருதி செல்லவும், பரிசல் பயணம் மேற்கொள்ளவும், நீராடவும் தடை விதித்திருந்த நிலையில் அங்கு கடந்த 6ஆம் தேதியிலிருந்து அதிக அளவு நீர்வரத்து வந்த காரணத்தினால் பொதுமக்களின் சுற்றுலா பயணி பாதுகாப்பு கருதி மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, ஊர்காவல் படை, தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணிகள் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலுக்கு வந்து சுற்றி பார்க்கவும் பரிசல் பயணத்துக்கு மட்டும் அனுமதி அளித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் சிலர் இன்று வந்து பார்த்து செல்கின்றனர். நீர்வீழ்ச்சி பகுதி சரி செய்த பின்னர் நீராட அனுமதி அளிக்கப்பட்ட பிறகு தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் வருகை எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் சுற்றுலா பயணி பாதுகாப்பு கருதி பாதுகாப்பு ஏற்பாடுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். சர்மிளா. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீனிவாசன்.